Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.4ல second sum. Find the equations of the tangents to the hyperbola x square by 16 minus y square by 64 equal to 1 which are parallel to 10x minus 3y plus 9 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ 16 கண்டுபிடிக்கலாம். சிமிலராக பி ஸ்கொயர் வேல்யூ வந்து 64. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த லைனுக்கு பேரலாக தான் டேஞ்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே ஸ்லோப் தான் இருக்கும். அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன? இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாவே போதும். டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் இதே தான். ஸோ இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பாங்க? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 10 பை ஒய் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 3. ஸோ இதோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு 10/3. ஸோ நம்மளுக்கு ஸ்லோப்பும் தெரியும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூவும் தெரியும். அப்போ டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to mx plus or minus root of a square m square minus b square. ஸோ அப்போ yங்கிறது என்ன? m into x. mோட வேல்யூ என்ன சொன்னோம்? 10/3. ஸோ 10x/3 plus or minus root of a square. a square என்ன? 16 into m square. அதாவது இதோட ஸ்கொயர் நம்மளுக்கு 100/9 வரும் மைனஸ் 64. ஸோ y is equal to 10x/3 plus or minus root of இது வந்து மல்டிப்ளை ஆனால் 1600/9 வரும். இதையும் நம்ம வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 576/9 வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 10x/3 plus or minus root of 1024/3 by 9 அப்படின்னு வரும். ஸோ yங்கிறது என்ன? 10x/3 plus or minus ரூட் 1024ங்கிறது 32, ரூட் 9 வந்து 3. ஸோ இது ரெண்டுக்கும் 3 நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 10x plus or minus 32/3 வரும். ஸோ இந்த 3 எங்கிட்ட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 3y ஈக்குவல் டு 10x plus or minus 32 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ்.